அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த பதிவில் எலுமிச்சையை பற்றியும் எலுமிச்சை பழ தோல் பயன்பாட்டை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சையில் விட்டமின் சி சத்து உள்ளது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த எலுமிச்சையையும் எலுமிச்சை பழ தோலையும் இன்னும் சில விஷயங்களுக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படி என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த எலுமிச்சை பழத்தை இருமல் நிற்பதற்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு டீ குடிக்கிற டம்ளர் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம டீ குடிப்போம் இல்லைங்களா, அந்த அளவு டம்ளர் போதும். அதில் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு டம்ளர் தண்ணீருக்கு அரை எலுமிச்சம்பழம் போதுமானது. இது கூட அரை ஸ்பூன் அளவு தேன் கலந்து நம்ம குடித்தோம்னா எப்பேற்பட்ட இருமலாக இருந்தாலும் உடனடியாகவே கண்ட்ரோல் ஆகிடும். இது மீண்டும் சளியை தூண்டாது. அதாவது நாள்பட்ட சளியாக இருந்தாலும் சரி, வறட்டு இருமலாக இருந்தாலும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய இருமல் உடனடியாகவே நின்றுடும். நமக்கு இது ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். இருமலுக்கு இந்த எலுமிச்சை தேநீர் மிகச்சிறந்த ஒரு மருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா நமக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவு எலுமிச்சை பழ சாறு, அதாவது அரை எலுமிச்சை பழம் மீதி தண்ணீர், அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து குடித்தோம்னா அந்த தலைவலி இம்மிடியேட்டாக நிற்கும், வறட்சி நீங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, வேர்க்குரு பிரச்சனைக்கு இந்த எலுமிச்சை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட எலுமிச்சை பழ சாறை சேர்த்துக்கோங்க. எப்பயுமே எலுமிச்சை பழ சாறு அப்படின்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம், அவ்வளோதான். இங்கே மற்றதெல்லாம் தண்ணீர் தான். அதை சேர்த்து நல்லா குழச்சிக்கோங்க. வேர்க்குரு இருக்கிற இடத்துல இந்த கோதுமை எலுமிச்சை பழ பேஸ்ட்டை அப்ளை பண்ணுங்கள். வேர்க்குருக்கு மிகச்சிறந்த வீட்டு வைத்திய முறை. வேர்க்குரு மட்டும் இல்லாமல் தவளை சொறின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கையை மடக்கணும்னா இந்த கை முட்டிக்கு பின்பக்கமாக சொரசொரப்பாக இருக்கும். அதுக்கு இந்த கோதுமை எலுமிச்சை பேஸ்ட்டு மிகச்சிறந்த மருந்து. அடுத்து பித்தம், தலை சுற்றல், அதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். சுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவோட கொஞ்சம் கம்மியாக சுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட எலுமிச்சை பழ சாறை சேர்த்து உப்புலாம் போட வேண்டாம், அப்படியே குடிச்சிடுங்க. வேணால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இம்மிடியேட்டாக அந்த பித்தம், தலை சுற்றல் இது எல்லாமே நின்றுடும். எலுமிச்சை பழத்தை எப்பயுமே டைல்யூட் பண்ணி தான் சாப்பிடணும். டைரெக்டாக சாப்பிட்டா சிலருக்கு வயிறு எரிச்சல் இருக்கும், அதுவே அல்சரை கிரியேட் பண்ணிடும். இப்போ அடுத்து இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம பித்த வெடிப்புக்கு எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு அரை எலுமிச்சை பழ சாற்றையும் கொஞ்சம் தண்ணீரையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் கலந்துக்கோங்க. இப்போ இது கடலை மாவில் போட்டோன்னே நுரைச்சி வருது பாருங்கள். இது டோக்லா செய்கிறவங்களுக்குலாம் இது தெரியும். இன்ஸ்டன்ட் டோக்லா செய்கிறவங்களுக்கு கடலை மாவில் எலுமிச்சை பழம் சேர்த்து அந்த மாதிரி தான் நல்லா உப்பி வரும், நுரைச்சி வரும். நீங்கள் பித்த வெடிப்புக்கு வேறு என்னென்னமோ மெத்தடெலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மெத்தடை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த உங்களுக்கு காமிக்கிற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பயன்படுத்துகிறது தான் உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்கள். நான் இதை அப்ளை பண்ணி தான் என் காலில் இருக்க பித்த வெடிப்பு போச்சு. அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுவே நான் மஞ்சள் வீடியோவில் போட்டிருப்பேன், அதில் இந்த காலில் பித்த வெடிப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து நான் அப்ளை பண்ணதில் எனக்கு பித்த வெடிப்பு சரியாயிடுச்சு. அதே போல் இந்த எலுமிச்சை பழ தோல் இருக்குது இல்லைங்களா, இதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி நம்ம பல் துலக்கணும்னா நமக்கு வாய் புத்துணர்ச்சியோட வாய் துர்நாற்றமும் சரியாக போயிடும். அதே போல் இதை நல்லா காய வச்சு நம்ம பாத்திரம் விளக்கும் போது சாம்பலோடையோ அல்லது சபீனா பவுடரோடையோ அல்லது நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதை இதை சேர்த்து விளக்குனீங்கன்னா பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த எலுமிச்சை பழம் பற்றிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.